ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் நாளை 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் குறித்து சற்றுமுன்பு பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் மாணவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவலை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ என்ன அதிர்ச்சியான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் நாளை தினம் வெளியிடப்பட இருக்கு. பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேப்பர் வேல்யூஷன் பண்ண 11ஆம் வகுப்பு ஆசிரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாடங்கள் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, அந்த ஆர்ட்ஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்லி பார்த்தீங்கன்னா 1 மார்க் மட்டும்தான் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகியிருக்காங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பாஸ் பண்ண பார்த்தோம். ஆனால் மார்க் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லை, எந்த ஒரு கொஷினுமே அவங்க அட்டன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு 1 மார்க் மட்டும் தான் படிச்சுட்டு போகிறீங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கலனா கூட ஏதாவது ஒரு 2 மார்க் 3 மார்க் ஓரளவுக்கு எழுதி கொஞ்சம் கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா ஒரு 1 மார்க்கே ஒரு 22 வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எங்கேயாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மார்க் போட்டு பாஸ் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 1 மார்க் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு 2 மார்க் 3 மார்க் எதுவுமே எழுதாமல் ஆன்சர் ஷீட்டை பார்த்தீங்கன்னா அடித்து விட்டுருக்காங்க. அதனால் அந்த மாதிரி மாணவர்கள் மட்டும்தான் ஒரு குறைந்தபட்ச அளவில் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெறவில்லை. மற்ற மாணவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தேர்ச்சி செய்ய வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஏஇஎஸ்ஓசிலாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளை தினம் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் காலை 9:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளை தினம் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி அதே மாதிரி தேர்ச்சி சதவீதம் அதிகரித்துள்ளது. அதேமாதிரி தேர்ச்சி அடையாதவர்களுடைய சதவீதம் குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாஸ் பண்ணவங்க அதிகமாக இருக்காங்க, ஃபெயிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 11th பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் 12th பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா லாஸ்ட் மினிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 11th 12th 2 பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பாஸ் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் வரும், அதில் எப்படியாவது எழுதி கிளியர் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு 12th ரொம்ப பேர்டனாக இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க, ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி எல்லா அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க அந்த அப்டேட் எல்லாமே தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டை பார்க்கலாம். எஸ், இதான் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட். நாளை தினம் பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுக்கான தேர்வு முடிவுகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விடைத்தாள் திருத்தி முடிக்கப்பட்டதிலிருந்து மதிப்பெண் பதிவேற்றம் செய்வதிலிருந்து மாணவர்களோட மனநிலை புரிந்து கொண்டு மதிப்பெண்கள் மாற்றம் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தேர்வு முடிவுகள் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாளை தினம் 14ஆம் தேதி மே 14ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு உங்களுக்கான ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து ரிசல்ட்டை பார்த்து உங்களோட ரிசல்ட்டோட காப்பியை பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மார்க் ஷீட் வரதுக்கு டிலே ஆகும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணுறது லேட்டாக பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சென்னை 6/2023-24 கல்வியாண்டிற்கான மேல்நிலை 1ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு முடிவுகள் புள்ளி விவரங்கள் அடங்கிய பகுப்பாய்வு ரிசல்ட் அனாலிசிஸ் ஊடகங்கள் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கூறுதல். இந்த ரிசல்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழில் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட ரிசல்ட் டைமிங் டேட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்க்கக்கூடிய டிஜியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ரிசல்ட்டுன்னு இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஜி ரிசல்ட்டுன்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024 ரிசல்ட்டுன்னு இருக்கும். இதை அகெயின் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகுது. உங்களுக்கு தெரியும் TNHSC +1 ரிசல்ட் டியூஸ்டே 14 May 2024 9:30 AM வரும். இந்த வெப்சைட்லேயும் போய் உங்கள் ரிசல்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் இன்னொரு வெப்சைட் இருக்குது www.tnresult.nic.in. ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அகெயின் TNHSC +1 ரிசல்ட் டியூஸ்டே 14 May 2024 9:30 இருக்கும். ஸோ இந்த 2 வெப்சைட்லேயும் உங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி மார்க் கொடுத்துருக்காங்க, எப்படி பார்த்தீங்கன்னா மார்க் சேஞ்ச் பண்ணி ஆல் பாஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி 1 by 1 பார்க்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் உங்கள் ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. +1 பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதி வெளியாகிறது.
அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுடைய தேர்வு முடிவுகள் நாளை, அதாவது வரும் 14ஆம் தேதி வெளியிடப்படும் என அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த 6ஆம் தேதி வந்துச்சு. அந்த +2வில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 94.56 பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அதனைத் தொடர்ந்து 10th ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா 91.55% பேர் வந்து பார்த்தோன்னா தேர்ச்சி அடைந்த நிலையில் +1 மாணவர்கள் எழுதிய பொதுத் தேர்வு முடிவுகள் நாளைய தினம், அதாவது வருகிற 14ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு வந்து பார்த்தோன்னா வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள அரசு தேர்வுகள் துறை இயக்கத்தில் +1 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறது என்று பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தோன்னா செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் மேல்நிலை 1ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதிய தேர்வர்களுடைய தேர்வு முடிவுகள் 14/5/2024 அன்று காலை 9:30 மணிக்கு பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் அமைந்துள்ள அரசு தேர்வுகள் துறை இயக்கத்தில் வெளியிடப்பட உள்ளது. ஸோ வெப்சைட் பார்த்துங்க, 3 வெப்சைடு: www.tnresult.nic.in, டிஜிட்டல் லாக்கர். தேர்வர்கள் மேற்குறிப்பிடப்பட்டுள்ள இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் தேசிய தகவல் மையங்களிலும் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அனைத்து மைய மற்றும் கிளை நூலகங்களிலும் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை வந்து பார்த்தோன்னா அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி மாணவர்கள் தங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் பயின்ற பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கைபேசி எண்ணிற்கும் தனித்தேர்வர்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது வழங்கிய கைபேசி எண்ணிற்கும் குறுஞ்செய்தியாக SMS வழியாக தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். ஸோ அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திட்டமிட்டபடி நாளை தினம் வந்து பார்த்தோன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறது. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் ஆர்டிக்கலுமே நமக்கு அப்டேட் கிடச்சிருச்சு. 13ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு உங்களுக்கான ரிசல்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டைம் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இல்லாமல் டபுள் மடங்காக வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் எல்லாமே வரப்போகுது. ஏன்னா கடைசி நேரத்தில் நிறைய மார்க் வந்து பார்த்தோன்னா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட்டில் 2 சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆகிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து பார்த்தோன்னா அகெயின் வந்து பாஸ் பண்ணி மார்க் சேஞ்சஸ் நடந்திருக்கிறதா சொல்லி அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விட நல்ல மார்க் வாங்குவீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஆல் பாஸ் வாங்கிடுவீங்க. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை தினம் 14ஆம் தேதி வெளியிடுவதாக அரசு தேர்வுகள் துறை இயக்கம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. அதே மாதிரி 10th மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியானது. நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் என்பது வெளியாகிறது. 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளைய தினம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு நுங்கம்பாக்கத்தில் உள்ள பேராசிரியர் அன்பழகனார் கல்வி வளாகத்தில் அமைந்துள்ள அரசு தேர்வுகள் துறை இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி சப்ஜெக்ட்டு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியில் சென்டம் அதிக பேர் வாங்கியிருக்காங்க. மெயினாக பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பாட்னி ஜுவாலஜிலையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி ஆர்ட்ஸ் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சப்ஜெக்ட்டில் நிறைய பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. அக்கௌண்ட்ஸில் சென்டம் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சம் தான் கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோம். நிறைய வந்து பார்த்தோன்னா தியரி கேட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் நடந்திருக்கு. ஏஇ வந்து ஏதாவது ஒரு பேப்பரை ஃபெயில் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக எஸ்ஓசி செக் பண்ணிட்டு ஒரு 2 மார்க் தானே 3 மார்க் தானே கொஞ்சம் போட்டு பாஸ் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நாளை தினம், இன்று ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா போயிடுச்சு. நாளை தினம் வந்து பார்த்தோன்னா திட்டமிட்டபடி 38 மாவட்டத்திலுமே 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட இருக்கிறது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ நாளைக்கு ரிசல்ட் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வேலையாக உங்களுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிசல்ட்டு பார்க்கக்கூடிய அந்த பேஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நீட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு +1 மார்க்கும் 10th மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரரி மார்க் ஷீட்டும் தேவைப்படும் நீட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, ரொம்ப லிபரலாக தான் போயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாஸ் ஆகிருங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட நாளைக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய மனநிலை புரிந்து கொண்டு விடைத்தாள் திருத்தும் பணிகள் எளிமையாகும். அதே மாதிரி லாஸ்ட் மினிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்போவுமே ஆஸ் யூஷுவல் நடக்கும். எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகியிருக்காங்க, ஒரு சப்ஜெக்ட்டில் மட்டும் ஏன் ஃபெயில் ஆனாங்க, எத்தனை மார்க்கில் போயிடுச்சு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்க 11th பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம்